Hello students, இன்னைக்கு class 11 chapter 1 set relations and functions கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் exercise 1.3ல first question பார்க்க போறோம். இதுல இருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கேட்பாங்க. ரொம்ப important exercise தான். Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. 11th ஸ்டாண்டர்டில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காலாம், 4 செக்ஷன் இருக்கான். ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 120 ஸ்டூடெண்ட்ஸ். என் ஆஃப் பி அப்படிங்கிறது 4 செக்ஷன்ஸ். 120 மாணவர்கள் 4 பிரிவுகள் இருக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸை ஏஆவும் செக்ஷன்ஸை பிஆவும் எடுத்துக்கிறோம். 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் 4 செக்ஷன்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் இன் ஏ ஸ்கூல். Let A denote the set of students. ஏங்கிறது set of students குறிக்குது. ஓகே. and B denote வந்து set of sections. ஸோ இதில் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா 120 வரைக்கும் போகுது. இதுதான் நம்ம A அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். Let A denote the set of students and B denote the set of the sections. The set of the sections. Bங்கிறது sections. அதில் 4 தான் கொடுத்துருக்கா. அதை நான் வந்து PQRS அப்படின்னு எடுத்துக்கிறேன். class 1 class 2 class 3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து PQRS அப்படின்னு எடுத்துக்கிறேன் அந்த செக்ஷன்ஸை, 4 செக்ஷன்ஸை. ஓகே. B denote the set of sections. Define a relation from A to B as X related to Y if the student X belongs to the section Y. X related to Y na X belong to the section Y. Is this relation a function? What can you say about the inverse relation? Explain your answer. ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 4 பிரிவுகளில் மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவர்களின் 120 மாணவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். மாணவர்களின் கணம் ஏ பிரிவு வந்து 4பா. மாணவர்களின் கணம் ஏ மற்றும் கணம் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாணவர்களோட கணத்தை வந்து ஏயாவும் பிரிவுகளோட கணத்தை பியாவும் எடுத்துக்க சொல்லியிருக்கான். ஓகே. பிரிவுகளின் கணம் பி என்க. இப்போ இது 1 2 3 4 5 அப் டு 120 வரைக்கும் போகுது. சரிங்களா? இதில் PQRS அப்படின்னு 4 செக்ஷன் இருக்குது. எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்கா. அதே எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு எழுதியிருக்கேன் நோட்டேஷனில். எக்ஸ் இஸ் த ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா எக்ஸ் இஸ் த ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய். இப்போ இந்த 4ங்கிற நம்பரை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா அந்த பையன் வந்து ஏதாவது ஒரு செக்ஷனுக்குள்ளார இருப்பான், அதான் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா எக்ஸ் இஸ் த ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய். எக்ஸ் என்ற மாணவர், அப்போ இது வந்து ரிலேஷன் சொல்லிடலாம். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏதாவது ஒரு செக்ஷனுக்குள்ளார இருப்பாங்க. இப்போ இந்த 1ங்கிற ஸ்டூடெண்ட்டு பிங்கிற செக்ஷனில் இருக்கலாம், 2ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து கியூங்கிற செக்ஷனில் இருக்கலாம், இந்த 5ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அகெயின் வந்து கியூங்கிற செக்ஷனில் இருக்கலாம், 120ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து எஸ்ஸுங்கிற செக்ஷனில் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ளார இருப்பாங்களா. இதோட மேப்பிங் எப்படி இருக்குன்னா 1 to 1 இருக்கலாம். இங்கேருந்து 1 to 1 இருக்கலாம், அது மெனி to 1 இருக்கலாம்.
நிறைய பேரும் வந்து அதுக்குள்ளார போய் போகலாம், இல்லை ஒருத்தர் வந்து அந்த செக்ஷனுக்குள்ளேயும் போகலாம். நிறைய மெம்பர்ஸும் வந்து அந்த செக்ஷனுக்குள்ளே போகலாம், இல்லை ஒருத்தர் வந்து அந்த ஒரு செக்ஷனுக்குள்ளாரையும் போகலாம். 1 to 1 ஆர் மெனி டு 1 அப்படி இருக்கணும் அதோட மேப்பிங். அப்படி இருந்துச்சுன்னா திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன்? ஸோ இதை ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். எக்ஸ் என்ற மாணவர் ஒய் பிரிவில் இருந்தால் எக்ஸ் ஆனது ஒய்யுடன் தொடர்புடையது. ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ஸோ அதை வந்து தமிழில் இப்போ சொல்கிறேன் இது, சரியா? ஸோ எக்ஸ் என்ற மாணவர் ஒய் பிரிவில் இருக்கிறாங்க. அது ஒருத்தர் தான் இருக்கணும்னு இல்லை, நிறைய பேரும் இருக்கலாம், சரியா? அந்த எக்ஸுங்கிறது x1 x2 அப் டு 120 வரைக்கும் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ளார இருப்பாங்க. ஸோ 1 to 1 ஆர் மெனி டு 1 அப்படி இருந்துச்சுன்னா இது சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன்? எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர். இத்தொடர்பு சார்பாகுமா? இதன் நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்குக. ஃபஸ்ட்டு ஒனுக்கு சார்புன்னு சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து சார்பா இல்லையா அப்படின்னு பார்த்துருவோம். சார்பு இல்லைன்னா அதுக்கு விளக்கம் தருக, எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஒனுக்கு எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஒனுக்கே இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது ஃபங்க்ஷன் சார்பு அப்படின்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஏ வில் பி மேப்டு ஆன் டு சம் செக்ஷன் இன் பி. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு செக்ஷனுக்கு போகலாம், இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்டு ஒரே செக்ஷனுக்கு போகலாம். கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் கணம் பியின் பிரிவில் இணைக்கப்படுவார்கள். அதனால தான் இதை ஃபங்க்ஷன் சார்பு அப்படின்னு சொல்லிட்டோம், புரியுதா? இப்போ செகண்ட் ஒன் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், நேர்மாறு தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பியாக எடுத்துக்கோங்க, இதை வந்து ஏயாக எடுத்துக்கோங்க. பிங்கிறது செக்ஷனு, ஏங்கிறது ஸ்டூடெண்ட்டு. இதில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 1 to 1 மெனி டு 1 இருக்கலாம், ஆனால் 1 to மெனி இருக்கக்கூடாது, சரியா? ஸோ எஃப் இன்வர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏ. எஃப் இன்வர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏ. மேலே உள்ளதுக்கு என்ன சொன்னேன்? எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அது மாதிரி எழுதிடலாம், ஓகே? இது எப்படி சொல்லணுங்கிறதுக்கையும் மிஸ் எழுதி காமிச்சிட்டேன். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, அது எப்படி ரீட் அவுட் பண்ணணுங்கிறத எழுதியும் காமிச்சிட்டேன். கீழே போட்டிருக்கிறது எஃப் இன்வர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏ. இப்போது இந்த செக்ஷனுக்குள்ளார இப்போ இந்த பிங்கிற செக்ஷன்லேருந்து 1வது ஸ்டூடெண்ட் இருக்கலாம், 3வது ஸ்டூடெண்ட் இருக்கலாம், இந்த க்யூவில் வந்து 4வது ஸ்டூடெண்ட் இருக்கலாம், 5 6 இல்லை 120 இப்படி எத்தனை வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ மெனி டு 1 ஆர் 1 to 1 அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் 1 to மெனி அது போகக்கூடாது. 1 to மெனி ஒரு செக்ஷன் வந்து என்னவாகுது, அதிலேருந்து மெனி சில்ட்ரனுக்கு போகுது. 1 to மெனி வந்திருக்கனால இது நாட் எ ஃபங்க்ஷன். The inverse relation is not a function because one section will have more than one student. One section will have more than one student. இது சார்பு அல்ல. ஒரு வகுப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருப்பார்கள். 1 to many அப்படிங்கிற கேஸ்க்கு போனனால இது நாட் எ ஃபங்க்ஷன், ஓகே?